சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் சொல்லுங்கய்யா. ஐயா சிவாய் நமக. சொல்லுங்க. அண்ணாமலை ரஜினியை போய் சந்திச்சது கொஞ்சம் சில உருட்டுக்கள்லாம் வந்தது. சரி. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சம்பந்தமா போய் பார்க்க போயிருக்காரு, பேச போயிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச சில பல விஷயங்கள் அண்ணாமலைக்கு சொல்லியிருப்பாரு போல் இருக்கு. யார்? ரஜினிகாந்தா? ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலைக்கு சொல்லியிருப்பாரு போல் இருக்கு. சரி. அதை இங்க நிறைய கதை கட்டி விட்டாங்க. தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அது இதுன்னு. சரி. ரெண்டாவது இமயமலைக்கு போனா கர்மவினை தீருமா? நீங்க போறீங்களா? ஏன் ரஜினி போனாரு மாதிரி அண்ணாமலையும் போனாரு, நீங்களும் போறீங்களா? நமக்கு இமயமலை போற அளவுக்கு வசதி இல்லையா, இருந்தா போயிடலாம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இங்க பாருங்க, இமயமலை போனாதான் கர்ம வினை தீருன்னுலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்பா உங்களுக்குள்ள இருக்காரு. அப்பா உங்க இதயத்துல இருக்கான். ஈஸ்வர் சர்வபோதானம் கிருதே. அந்த இமயமலை இருக்க சிவன் தான் உங்க இதயத்துல இருக்கான். சரியா? கர்ம வினை தீரன் நீங்க இமயமலை போக வேண்டாம். உங்க பக்கத்துல இருக்க கடல் இருக்கு பாருங்க, இந்த கடல்ல போய் நீங்க குளிச்சா கூட உங்க கர்ம வினை தீரும். நான் சொல்லல, அப்பா சொல்றான். கடல் அதிலே தீர்த்தமாடி உங்கள் கர்ம வினை தீர்ந்திடுங்கோ. கடலுக்குள் ஒரு பாப்பான் பல கருமங்கள் நடத்துகின்றான். கைலை மலை தன்னை கண்டு கனத்த தவம் செய்த மக்கள் கைலை மலை ஆனதிலே ஒரு தவசிருந்து வாடுகிறார். அந்த தவத்தினுட அற்புதத்தை உங்கள் அப்பன் சொல்லுகிறேன். ஓடி ஓடி பார்த்தாலும் ஒருவருக்கும் தெரியாது. காயாம்பு மேனியனார் கண்ணில் அதுக்கான எங்க அப்பன் தெளிவா சொல்றான் பாருங்க. மகனே, நீ இமயமலை பொண்ணோட அவசியம் கிடையாது. பக்கத்துல கடல் இருக்கா, கடலுக்குள்ள போய் முங்கு, உன் கர்மவினை அப்பா தீர்ப்பேன். ஏன்னா கடலுக்குள்ள யார் இருக்கா? ஒரு பாப்பான் பல கருமங்கள் நடத்துகிறான். வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயில்வோனே. அந்த கடலுக்குள்ள எங்க அப்பன் பரம்பொருள் ஆதிசேடன் மேல 1000 தலை கொண்டு அந்த பாம்பு மேல படுத்திருக்கான். அவன் பல கர்மம் அங்க நடத்துறான். நீ கடலை முங்கிட்டு வந்தாலே உன் கர்ம வினை தீரும். நீ இமயமலை போய் தான் செலவு பண்ணிட்டு போனாலும் அவசியம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த திருச்செந்தூர் கடல் இருக்கு, எவ்வளவு கடற்கரை இருக்குது, தீர்த்தக்கரை, போய் குளிங்க. அதனாலங்க பாவநாசம் போய் குளிக்கலாம். சாமி அதையும் சொல்றான். பாவநாசம் ஆனதிலே பள்ளி கொண்டார் தர்மலிங்கம் பார்த்து உங்கள் சாஸ்திரத்தை படித்தாங்கு இருக்கின்றான். பாவநாசத்துல இருக்கான் எம்பெருமா எங்க அப்பன். அவனை வணங்குங்க. அதனால இமயமலை போனாதான் ஞானம் கிடைக்கும், கர்மம் துணையும் அப்படிலாம் கிடையாது. பணக்காரங்க போலாம், என்ன மாதிரி பிச்சைக்காரன் போக முடியுமா? நீங்க பிச்சைக்காரரா? ஆமா. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, யாருமே நீங்க அங்க போனாதான் இறைவன் இருக்கா, இங்கதான் இறைவன் இருக்கா அப்படிலாம் கிடையாது. எங்க அப்பன் இல்லாத இடமே கிடையாது. ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன். கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா. 13க்குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டங்க. அப்பா உனக்கு உள்ள இருக்கண்டா மகனே. ஏகம் எங்கும், ஏகம் என்றால் அனைத்திலும் அப்பா வியாபித்திருக்கேன். அப்பா இல்லாத கிடையாது. அப்பாவை தேடிக்கோங்கிறான். இதுல அது ரஜினிகாந்த் அண்ணாமலைக்கு இமயமலை போச்சுனாரு. அது அவருடைய ஆத்ம திருப்திக்கு அவர் போறாரு. போட்டு உட்கார வச்சு பாபா படத்துல 7 மந்திரங்கள் பாருங்க. எந்த மந்திரத்திலயும் நீங்க இறைவன் அடைய முடியாது. அதெல்லாம் சும்மா உருட்டு. அந்த 7 மந்திரம் ஏன் இங்க பாருங்க, நீங்க என்ன வேணும் சொல்லிட்டு போங்க. அப்பா சிவபெருமான் சொல்றான், சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற சொல்லு தாண்டிய களியாச்சே சிவனே ஐயா. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4 மடக்கி மௌனத்தில் இருந்திட்டேனே சிவனே ஐயா. சடை முனி நானும் தவத்தில் இருக்கிறதே. அடுத்த வரை சொல்லக்கூடாது. அறிவாரோ சிவனே, ஏன்னா அடுத்த வரை தடை பண்ணிட்டாங்க, அது சொல்லக்கூடாது. அதனால அப்பா சொல்றான் பாருங்க, சடைமுடி நானும் தவத்தில் இருக்கிறது. அப்ப ஈசனே கலியனுக்கு வரத்தை கொடுத்து தவத்துல நிஷ்டையில இருக்கான். சரியையில நீங்க அடைய முடியாது. எங்க அப்பனை கிரியையில அடைய முடியாது, ஞானத்துல அடைய முடியாது, யோக நிலையில அடைய முடியாது. அப்புறம் எந்த மண்ணாங்கட்டியில நீங்க அடைவீங்க? முடியாது. இது சிவபெருமானே சொல்றான். அது நீங்க ஆத்ம திருப்திக்காக நீங்க 1000 மந்திரம் சொல்லலாம், நீங்க எதையிலையும் அடைய முடியாது. ஒன்னே உள்ள அடையலாம். அப்பா சரணம். சரணாகதியில மட்டும்தான். டாஸ்மாக்ல போய் சொல்லுவாரு. அதனாலயா கீதையிலே தெளிவா சொல்றேன். கீதையில கடைசி சுலோகத்துல என்ன சொல்றாரு சாமி? கீதையில ஒரு சுலோகத்துல சொல்றாரு, செய்ய வேண்டிய கடமைகளை அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக. நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன். வருந்தாதீங்க, எங்க அப்பா சிவபெருமான் தான் அனைத்து வேதங்களுக்கும் இறைவன். புரியுதா? எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் எங்க அப்பா சிவபெருமான் மட்டும் தான் இருக்கு. அதனாலதான் சொன்னா, அப்பா உன்னுடைய பாவங்களை பரமேஸ்வரன் நான் உன்னுடைய பாவங்களை மன்னிச்சு ஏத்துக்குவேன், அப்பாட்ட சரணடைன்னு சொல்றான். மோட்ச கதி கொடுப்பேங்க. மோட்ச கிடைக்கும் இறப்புக்கு அப்புறம்.
அதனால ம். இங்க பாருங்க, நீங்க அங்க போய் தான் கும்பிடணும், உருண்டு கும்பிடணும், புரண்டு கும்பிடணும் அப்படின்னு நம்ம அப்பன் சிவபெருமான் எங்கேயும் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? ஆடு கிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம் கான், மேளதாளம் குரவை தொனி வேண்டாம் கான், ஈசனுக்கு ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய், நடு தீர்ப்பு நான் கேட்க. நாலெடுத்து வருது. அப்பா சொல்றேன் பாருங்க, சிவபெருமான் சொல்றான், மகனே அப்பாவுக்கு மேலதாளம் குறவை துணி வேண்டாம், இந்த செடியில பூக்கிற பூ வேண்டாம், ஆடு கிடாய் கோழியை அறுத்து பலியிட வேண்டாம், உன் இதயத்தில் இருக்க அன்பை கொடு, அப்பா உனக்கு மோட்சத்தை கொடுப்பேங்கிறான். புரியுதா உங்களுக்கு? ம். இதயத்தில் இருக்க அன்புங்க, 1 ரூபா செலவு பண்ணாண்டாம். நீங்க அன்பு இங்க கடையில போய் பூ வாங்கணுமா சொல்லுங்க? ம். இதயத்தில் இருக்குங்க. அதை கொடுத்தீங்கனாலே அப்பாவோட அடைக்கலாம். நீங்க அதுக்கு இமயமலை போய் தான் உருண்டு கும்பிடணும், புரண்டு கும்பிடணும், அப்படி பாறை குகைக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே கையை நடக்கி அப்படி காட்டுறாங்க. இதெல்லாம் வேடங்க. இது அப்பா சிவனுக்கு அடுக்காதுங்க. அதெல்லாம் ம். விட்டுருங்கங்க. நாங்க அதுக்காக இமயமலை நீங்க போக வேண்டாம்னு சொல்லல. தாராளமா கும்பிடுங்க. அங்க அப்ப அங்க ஒரு தவசி இருக்கான். அவன் தவம் ம். பண்ணிட்டு இருக்கான் கலியுகத்தை அழிக்கிறதுக்கு. புரியுதா ம். உங்களுக்கு? களி முடிஞ்சு தர்மயுகம் வரும்போது தாங்க எல்லாம் பரிபூர்ணமாகும். இப்போ எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்று உருட்டுவாங்க. ம். என்னையே நான் சொல்றதை கூட நம்பாதீங்க. அப்பா சொல்ற சிவபெருமான் சொல்ற நம்புங்க. நான் சொல்ற வார்த்தை எதுவுமே என்னுடைய வார்த்தை இல்ல, அப்பா சிவனுடைய வார்த்தை. புரியுதா ம். உங்களுக்கு? அதான் எப்ப சொன்னா, உங்கள் குல தெய்வம் என்று என்னை உபசரிப்பார் யாரும் இல்லை, காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லை, ஏவல் செய்யும் பிசாசாலே என் மக்கா இடழிந்து போனீர்களே, மகாலிங்கம் சொக்கலிங்கம் மாயமுத்து ஜோதிலிங்கம் ஒரு முத்து யோகம் ஏகமுத்து உலகம் எங்கு பெருத்து முத்து, எங்கு ஈசன் சிவபெருமா இருக்கான். உங்கள் குல தெய்வம் என்று உபசரிப்பார் இல்லை, இன்னைக்கு காரண தெய்வம் கடல் சேர்த்தாலும் ஏவல் செய்யும் பிசாசாலேங்கிறான். மந்திரவாதி, குறி சொல்றவன், தாயத்து கொடுக்குறவன், இதை தானே நம்புறீங்க? ம். ஒருத்தன் வேணா சாமியாடிட்டு குறி சொன்னா அவங்க காலையில் புதக்கு விழுந்துறீங்க. ஐயா ம். உனக்குள்ள இருக்கான் ஐயா உன்னை படைச்சவன். அதான் சாமி சொன்னா, உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வம்னா கையெடுப்பார். அடுத்த வரியை நான் சொல்லக்கூடாது. புரிஞ்சுங்க? கண்டது சிவ உட்பொருளை தேட மாட்டானா, கண்டதெல்லாம் தெய்வம். எவன் காலில் விழுந்துறான்? ஏன் அவனே மலஞ்சலம் கழிக்கிறவன், அவனுக்கே 3 ஆசை உண்டு, பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை 3 அவனுக்கு உண்டு. அவன் எப்படிடா உன் கர்மத்தை தொலைப்பான்? அட கர்மமே, ம். எப்படி தொலைக்க முடியும்? கர்மத்தை தொலைக்க அப்பா ஒருவனாலதான் முடியும். அப்பா ஆதி பரம்பொருள் சிவன் மேலதான் முடியும். நீங்க சிவனா நினைச்சா சிவன் கடல்ல ஒருத்தன் படுத்திருக்கான் பாருங்க, கப்பன் மாயகிருஷ்ணன், அவனையும் ம். கும்பிடலாம். அவனும் அவன் தான், இவனும் அவன் தான், 2 பேரும் ஒருத்தன் தான். அததான் வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் தூவின. பெருமாளை கும்பிடு, சிவனை ம். கும்பிடு, சிவனை கும்பிடு. 2 பேரை யாரை கும்பிட்டாலும் மோட்சம். அதான் சாமி சொன்னாரு, அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ, சிவனே ஐயா சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்ல சிவனேங்க. எம்பெருமா மகாவிஷ்ணு சொல்றான் கலியுகத்துல சிவபெருமான் உரையாடுறான், சிவனே இந்த கலியில ம். அரகரா சிவசிவாங்கிற 2 நாமத்துல ஒரு நாமத்தை சொன்னாலே மோட்சம் கிடைக்கும். ஆனா படுபாவிகள் பாவிகள் இந்த நாமத்தை வாயில சொல்ல மாட்டான், அவனுக்கு தெரியாதுங்க, சொல்ல மாட்டான். சினிமா பாட்டை தான் பாடுவான், 24 மணி நேரம் சினிமா பாட்டை தான் கேட்கறான். பெண்கள் எல்லாம் சீரியல் 24 மணி நேரம் பாக்குறாங்க. ஆண்கள் ம். எல்லாம் மதுக்கடையில மூழ்கி நம்மளாம் கிடக்குறோம். எப்படி ம். நம்ம மோட்சத்துக்கு போக முடியும்? சரியே இல்ல. உருவ வழிபாட்டிலையும் நீங்க போக முடியாது, நீங்க மந்திரத்திலையும் போக முடியாது, ஞான நிலையிலையும் போக முடியாது. அதான் சரியை கிரிய யோகம் ஞானம் என்று சொல்லித்தன் எல்லாம் கடந்துட்டான் களி. உங்களுக்கு களியை விடமாட்டான். நீ தவத்துக்கே போனாலும் என்ன பண்ணுவான்? களியை ஒண்ணு தப்பு பண்ண. இப்ப சாமியும் சொல்றாரு, களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருளாகுமல்லோ, மெய்பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய்பேச புத்தி பொலியும் பொடுபடுன. இந்த களி என்ன பண்ணுவானா, ஒருத்தர் யோக்கியனா வாழணும், நல்லவனா வாழணும், தர்மவாளன் வாழ நினைச்சாலும் கூட ஏதோ ஒரு வகையில சின்ன சர்க்கிள் அவனை தப்பு பண்ண வச்சிருவானா அந்த களியை. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம். அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய்.